அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 22 வைகாசி விசாகம். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகாசி விசாகமானது நாளைய நாள் வருகின்றது. முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. முருகனை நினைத்து உங்களது வீட்டு நிலைவாசலில் இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்கள் கட்டி வையுங்கள். அதுவும் இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம கட்டி வைக்கிறதுனால மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடைபெறுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி வைகாசி விசாகம்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். 27 நட்சத்திரங்களில் குரு பகவானுக்குரிய 2வது நட்சத்திரம் விசாகம். இதுவே முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரமும் கூட. இந்த பிரபஞ்சத்தின் குருவாக திகழ்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கே குருவாக விளங்கி தகப்பன் சாமி என திகழ்ந்து குருவுக்கே குருவாக விளங்கியே பேறு பெற்றவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட உகந்த நாட்கள் ஒவ்வொரு மாதமும் வரும். அது சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் ஆகியன. இவை தவிர்த்து தைப்பூசம், பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, கந்த சஷ்டி பெருவிழா ஆகியவை மிகவும் முக்கியமானவை. அவற்றுள் தனி சிறப்போடு திகழும் தன்மை கொண்டது இந்த வைகாசி விசாகம். எனவே இந்த வைகாசி விசாகத்தை அனைவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக நம் நாட்டில் பௌர்ணமி நாள் எல்லாம் விழா காலமாகவே திகழும். அவ்வாறு வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி நாளை வைகாசி விசாகம் என்று கொண்டாடப்படும். முருகப்பெருமானோடு தொடர்புடைய நட்சத்திரங்கள் 3. அவை விசாகம், கார்த்திகை, உத்திரம். இவை முறையே வைகாசி, கார்த்திகை, பங்குனி ஆகிய மாதங்களில் முழு நிலவு நாளை ஒட்டியே வரும். இந்த 3மே முருகனை வழிபட உகந்த திருநாட்களாகும். முழு நிலவு என்பது சந்திரன் தன் முழு ஒளியோடு திகழும் நாள். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் மனதின் அதிபதி. மனம் முழுமையும் இருளின்றி பூரணமான ஒளியோடு திகழ வேண்டும் என்றால் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதிலும் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் அவனை வழிபட்டால் மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்தொளி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனவே நாமும் இந்த வைகாசி விசாகத்தை பயன்படுத்தி இந்த ஒரு நாளில் முருகனை நினைத்து நம்ம எந்த ஒரு பரிகாரத்தை பண்ணினாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஏதாவது ஒரு வழிபாடுகளும் முருகனுக்கு நம்ம அர்ச்சனையும் செய்துவிட்டு அதற்கப்புறமாக முருகனுக்கு இந்த சில பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு அலங்காரம் பண்ணுறதுக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கணுமா. அப்படி நம்ம கொடுத்தாலும் நமக்கு அதனால மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு நாளில் நாளை வைகாசி விசாகம், அடுத்த நாள் பௌர்ணமி, இந்த 2 நாட்கள்லேயும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாவது முருகனுடைய அந்த பூஜையாவது கண்களால் நம்ம பார்த்துவிட்டு வந்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். அதுபோக நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் என்னென்ன பொருட்களை கட்ட வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இதனை போன்ற தினசரி நடக்கின்ற ஒவ்வொரு நாட்கள் பற்றிய வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முதலில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே அசைவத்தை சேர்த்துருக்க கூடாதாங்க. அசைவத்தை சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த பூஜையை பண்ணினோம்னா முருகப்பெருமானே நமக்கு அதிக அளவில் மனக்கவலைகளையும் கஷ்டத்தையும் கொடுப்பாராம். இந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வேண்டியது எதுவோ அது கட்டாயம் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தேவையில்லாமல் எழுந்து கொண்டிருக்கின்ற மனக்கவலைகள் இதனால் நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், அருகில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். எனவே மறக்காமல் இந்த 3 பொருட்களை மட்டும் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டி வைத்தாலே போதும். இந்த 3 பொருட்களுமே முருகனுக்குரிய பொருட்கள் தான். வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு அதுக்கப்புறமாக முருகனுடைய புகைப்படத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வைத்துவிட்டு அதற்கப்புறமா பூஜை அறையில் முருகனுக்கென்று ஒரு விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு முருகனுக்கான ஒரு பொருளாக கருதப்படக்கூடிய பச்சை பயிறு இருக்கல்லவா, அதாவது பாசிப்பயிறு, அந்த பாசிப்பயிரை ஒரு துணியில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த துணியின் நிறமானது சிவப்பு நிறத்தில்
அல்லது காவி நிறத்தில் இருந்தால் மிகவும் நல்லது. காவி நிறம் என்பது முருகனுக்கு மிகவும் பிடித்த நிறமாக கருதப்படுகிறது. இந்த 2 நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்தில் துணியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த துணியானது இதுவரை பயன்படுத்தாத துணியாக இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி துணியை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கை அளவுக்கு, உள்ளங்கை அளவிற்கு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயிரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடன் 3 அல்லது 5 எண்ணிக்கையில் ஏலக்காயை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஏலக்காயை எடுத்து வைக்கிறதுனால நமது வீட்டில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற மனக்கவலைகள், கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த ஏலக்காயானது பயன்படும். நீங்கள் பாசிப்பயிரை எடுத்து வைக்கிறதுனால இதுவரை நாம் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டமோ அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்கு இந்த பாசிப்பயிரானது உதவி செய்யுமாம். எனவே இந்த 2 பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக எடுத்து வைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கல் உப்பு தாங்க. இந்த கல் உப்பை நீங்கள் எடுத்து வைக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளும் தீர்ந்துவிடும். தேவையில்லாமல் எழுகின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது இதை அனைத்தையுமே ஒரு மூட்டை போல் அந்த துணியில் வைத்து கட்டிக்கொள்ளுங்கள். கட்டி நீங்கள் பூஜை அறையின் முன்பு அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த மூட்டையை வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் முருகப்பெருமானிடம் கேளுங்கள். கட்டாயம் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக நடக்குமாம். இது வைகாசி விசாகம் அல்லவா, முருகனுக்குரிய நாள். முருகனை நீங்கள் முழு மனதுடன் நினைத்து கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் கேட்ட அந்த ஒன்றானது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறமாக பூஜையெல்லாம் செய்துவிட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு மூட்டையை கட்டிவிட வேண்டும். இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். மே 22, 23 இந்த 2 நாட்களில் நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ பிரதோஷம் அன்று விசாகம் இந்த 2 நாட்களில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இதை நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், மனக்கவலைகள், நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க அல்லவா, அது அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுக்கப்புறமா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதை நீங்கள் பண்ணிவிட்டு சரியாக இதை நீங்கள் மே 22 கட்டுறீங்கன்னா அதுக்கப்புறமா 11 நாட்களுக்கு அப்புறமா அதை அவுத்து விட்டு, அதாவது நீங்கள் கட்டின அந்த மூட்டையை கலட்டிடுங்க. கலட்டி வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏரி, குளங்களோ அல்லைன்னா மரத்தடியிலையோ சென்று நீங்கள் இதை போட்டு விட்டு வந்துடுங்க. அதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்படியே கொண்டு போய் நீங்கள் வெளியே போட்டு வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு மாற்றங்களானது ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் இப்படி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இப்படி பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. எனவே இந்த வைகாசி விசாகமானது வருடத்தில் ஒரு முறை தான் வரும். இந்த முறை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் இதற்கு அப்புறமாக அடுத்த 1 வருடம் வரை நம்ம காத்திருக்க வேண்டும். எனவே தவற விடாமல் நீங்களும் இதை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாரேனும் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் முருகனை நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் பண்ண சொல்லுங்க. இதனால் மிக பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகா பெரியவா அவர்கள் அருளிய அனைத்து விதமான எளிய பரிகாரங்களும் இதனை போன்று தினசரி நடக்க இருக்கின்ற அனைத்து விதமான செயல்கள் பற்றியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.